இங்க ஒரு பொண்ணால மத்தவங்கள தொடுறது மூலமா அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு தான் இந்த பொண்ணுடைய செமினார் டாபிக்ஸுமே இருந்திருக்கும். தென் அதை பிரசன்ட் பண்றதுக்கு ரொம்பவே பயந்து நர்வஸாவும் இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க காலேஜோடைய ஒரு டாப்பர் பொண்ணுடைய கையை தொட்டதுமே அந்த பொண்ணுடைய மனசுல இருக்கிற எல்லா பிரசன்டேஷன்ஸும் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே கிளியரா தெரிஞ்சிருது. தென் அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியுமே இந்த பொண்ணு பிரசன்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. பட் இந்த நல்லா படிக்கிற டாப்பர் பொண்ணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஏஐல இருந்த டாபிக்ஸ் தான். தென் இந்த பொண்ணு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ப்ரொஃபசரும் ரொம்பவே கோவப்பட்டு, இது ஒன்னும் உன்னுடைய சொந்த டாபிக் கிடையாது, 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் தான் பப்ளிஷ் பண்ணிருக்கிறேன், ஏன் கதையை நீ என்கிட்டே வந்து சொல்றியா அப்படின்னு கோவப்பட்டு இருப்பாரு. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பிளேட்டை மாத்தி போடுற மாதிரி, சார் உங்களை விட இந்த பொண்ணு எடுத்த செமினார் தான் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நீங்க அந்த பொண்ணை பார்த்து ஜெலஸ் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப சடனா இந்த பொண்ணுமே, நான் இந்த நல்லா படிக்கிற பொண்ணு கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன், இது அவளுடைய பிரசன்டேஷன் தான் அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்ட ப்ரொஃபசரும், நான் இதுக்கு முன்னாடியே அவளோட எல்லா டாபிக்ஸையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அந்த பொண்ணு ஒன்னும் என்னோட காப்பி பண்ணவே இல்லை, நீ தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிடுவாரு. உனக்கு நான் இந்த செமினார் மார்க்ஸை போடவே மாட்டேன், 0 தான் போடுவேன்னு சொல்லிட்டு அவரும் கோவப்பட்டு போயிடுறாரு. பட் இந்த கெட்ட பொண்ணுமே ரொம்பவே திமிரா, எனக்கு இதுல மார்க்ஸ் கிடைக்கலனா என்ன, என்னுடைய ஃபைனல் எக்ஸாம்ல கண்டிப்பா நான் நிறைய மார்க்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்கும் வாங்கிடுவேன் அப்படின்னு ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கிறான். இந்த கதையோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம்.